இதுவரை நீங்கள் எந்த இன்கமும் ஜென்ரேட் பண்ணவே இல்லையா? எந்த பேசிவ் இன்கம்ஸும் இல்லை, எந்த பார்ட் டைம் ஜாபும் இல்லை அப்படிங்கிறவங்களா? ஒரு சேலரியை மட்டும் வச்சு நான் வந்து குடும்பத்தை ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ அதில் கொஞ்சமாக சேமிக்கிறது எப்படி, சிம்பிளாக சேமிக்கிறது எப்படி, சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறத வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஃபியூ டிப்ஸை மட்டும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐயை அவாய்ட் பண்ணணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசோட மதிப்பே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு யூபிஐ வந்ததுக்கப்புறம். அதில் வந்து ஈஸியாக நம்ம வந்து மணியை கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். இதே கையிலேருந்து ஒவ்வொரு ரூ. 100 நோட்டாகட்டும், ரூ. 200 நோட்டாகட்டும், ரூ. 500 நோட்டாகட்டும், நம்ம அதை சேஞ்ச் பண்ணி அதை செலவு பண்ணும்போது ஐயோ நிறைய செலவு பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவே நம்மளை கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ண வைக்குங்கிறது என்னோடய தாட். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு யூபிஐயை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முடியாத பட்சத்தில் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்க் குவான்டிட்டிஸாக வாங்குறது. க்ராசரிஸ் ஆகட்டும், இல்லைனா என்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ அரிசி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். 5 கேஜியாக வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 20 கேஜிஸ் இல்லைனா 25 கேஜிஸாக வாங்கிக்கலாம். 1 மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மந்த்ஸ் இல்லைனா 6 மந்த்ஸ் கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லையும் சேமிக்க பழகிட்டோன்னா சிறு துளி பெருவெள்ளமாக மாற வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது பார்த்தோன்னா, அன்னெசரி எக்ஸ்பென்ஸை அவாய்ட் பண்ணுறது. சடனாக நம்ம ஒரு ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே க்ராசரிஸ் இல்லைனா வெசல்ஸ் ஏதாவது ஒன்று வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கும். நம்ம மனசு சொல்லும் வாங்கலாம் வாங்கலாம் வாங்கலான்ட்டு. ஆனால் நம்ம மனசை கட்டுப்படுத்தி தாங்க ஆகணும். நமக்கு தேவையாக இருந்தால் கூட வாங்கிக்கலாம். தேவையில்லாமல் ஆஃபர்ஸ் இருக்குங்கிறதுக்காக வேண்டி கண்டிப்பாக வாங்காதீங்க. முயற்சி பண்ணி பாருங்கள், நம்மளாலையும் முடியும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, வீட்டில் சமைக்கணும். நம்மள எல்லாருமே வீட்டில் தான் சமைப்போம். இருந்தாலும் சம் சிச்சுவேஷன்ஸில் ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்டரை விட கடைக்கு போய் நம்ம அந்த ஃபுட்டை வாங்குறதுனால ஆன்லைன் டெலிவரிக்கும் நிறைய சார்ஜஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஒன்ஸ் நீங்களே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.